நம்ம விழுப்புரம் மாவட்டம் மானூர் ஊராட்சி ஒன்றியம் திருவக்கரை கிராமத்துல பேசுறோம். இன்னைக்கு நம்ம கழகத்து சார்பா பொன் விழா சிறப்பான முறையில நம்ம ஊர்ல கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடணும். நல்ல முறையில் அமைஞ்சிருந்தது. இந்த கழகத்துடைய ஆணைக்கிணங்க இன்னைக்கு நம்ம ஊர்ல இளைஞர்கள் மத்தியில கழக நிர்வாகி கூட நல்ல கொடியேற்றி சிறப்பா இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இன்னும் நம்ம கழகம் மென்மேலும் வளரணும். இருக்கிற இளைஞர் மத்தியில கழகத்தை வளர்க்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை. அம்மா அவர்களுடைய அருளாசியோட அவங்களுடைய நினைவை போற்றும் வகையில இளைஞர் மத்தியில இந்த கழகத்தை இன்னும் பரப்பணும். இளைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்து தகவல் தொழில்நுட்ப துறையில வந்து நல்ல பதவிகளை கொடுத்து இளைஞர்களுக்கு கொடுக்கணும்னு இது என்னுடைய வேண்டுகோளா இருக்குது. சார் ஈரோடு மாவட்டம் அஞ்சூர் வட்டம் சார். சரி, இந்த பொன் விழாக்காக வந்து சார் மிக சிறப்பாக அஞ்சூர் நகரத்தில் டிஎஸ் மீனாட்சி சுந்தரம் தலைமையில் நடந்தது சார். அமைச்சர் செங்கோடியில் வந்திருந்தாருங்க சார். நல்லா மிக சிறப்பாக நடந்தது சார். சார் இப்போதாங்க சார் கொடியில ஏற்றி நல்லா சிறப்பாக இருந்துச்சு சார். மக்களுக்காக பணிகளாக வந்து அஞ்சூர் ஐடிவி நகர் தலைவராக என்னைய தேர்ந்தெடுத்துக்கிறாங்க சார். சார் நேத்து டிவி நிகழ்ச்சி பார்த்ததுனால கொஞ்சம் அதிகமா பேசணும்னு விரும்புறேங்க. கொஞ்சம் டைம் பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் ஒன்னே சொல்லிக்கிறேங்க, உங்களுடைய கருத்துக்கள் நேற்று வந்து லட்சுமணன் கருத்தும் என்னோட கருத்தும் ஒரு மாதிரிதான் இருக்குதுன்னு சொன்னீங்க சார். அது ஓரளவுக்கு உண்மைதாங்க சார். ஆனா அவர் எப்படி பார்த்தாலும் சசிகலா தலைமைக்கு வரணுன்றதுல அவர் ஒரு 10% சார் இருக்கணும்னு அவர் விரும்புறாரு. ஒரு பத்திரிகையாளரா இருந்து அவர் அதை விரும்புறதை நான் சந்தோஷப்படுறேன். ஆனாலும் தான் அந்த தலைமைக்கு தகுதியானவர்ன்ற மாதிரி அவர் நினைச்சுதான் பேசிட்டு இருக்காரு. இப்ப இல்ல, ரொம்ப நாளாவே பேசுறாரு. இல்ல, அவர் கருத்து ஏன் கருத்துங்கிறது கட்சி ஒன்றிணையணும் அப்படிங்கிறதுக்கு சொன்னேன். சசிகலா தலைமையை நம்ம எதிர்க்கிறோம். அது பாத்தீங்கன்னா அந்த சசிகலா தலைமையை நம்ம கடுமையா எதிர்த்திருக்கோம். இல்ல சார், ஆனா அவரு வந்து அந்த அம்மா கொஞ்சம் விருப்பப்படுறாரு. ஆனா அது இல்லாத கொஞ்சம் இல்ல, அவர் முழுக்க அதுக்காகத்தான் வேலை செய்யறாரு. பாத்தீங்கன்னா நேத்து நடந்ததை வச்சுதாங்க சொல்ல போறேன். அவங்க அந்த சசிகலா அம்மா சொன்னாங்க, நான் பாரத்தை இறக்கிட்டேன்னு சொல்லிட்டு. அப்படி என்ன சுமந்துங்களா அதிமுக அவங்க? நான் கேள்வி இப்படி கேட்க, அதாவது என்ன சுமந்துட்டு இருந்தாங்களா? அதாவது அம்மா இறந்துட்டாங்க, ஏதோ ஒரு துர்பாக்கிய நிலை போச்சுங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க, நான் என் வாழ்நாள்ல முக்காவாசி காலம் அம்மாவுக்காக தான். அவங்களுக்கு 65 வயசு. அப்படி பார்த்தா இவங்க 26 வருஷம் இருந்திருந்தாதான் முக்காவாசி. அது கிடையாது. இவங்க 30 வருஷம் அது எதுக்காக இருந்தாங்கன்றது அவங்க மனசுக்கு தான் தெரியும். உண்மையாவே அதெல்லாம் கிடையாது. அது ஒரு தப்பான ஒரு முன்னுதாரணம் தான். இவங்க ஜெயிலுக்கு போயிட்ட பின்னால இவருடைய கணவர் நடராஜன் இறந்துட்டாரு. அதெல்லாம் அவங்க காரணமா தெரியலையா? இதுதான் காரணமா? அப்படின்னா இந்த தலைமையை தக்க வச்சுட்டு நம்ம இந்த மக்கள் ஏற்கனவே அம்மா இருந்த போது பண்ணதை விட அதிகமா பண்ணணும், சுரண்டணும் ஒரு எண்ணத்தோட அவங்க இந்த தலைமை மேல விரும்புறாங்களே தவிர மக்களுக்காக இல்ல, கட்சிக்காக இல்ல. இது நான் சொல்ல முடியும். அதே மாதிரி உங்க பேசும்போது அந்த டிவி வர்ண தொகுப்பாளர் பாத்தீங்கன்னா அவங்க இவர் மட்டும் இல்லைங்க, அந்த தொகுப்பாளர் மட்டும் இல்ல, அத்தனை டிவி தொகுப்பாளருமே பாத்தீங்கன்னா சசிகலாவே உயர்த்தி பேசுறத ஒரு கொள்கையா வச்சிருக்காங்க. அது எவ்வளவு ஒரு தப்பான ஒரு முன்னுதாரணன்றது அவங்களுக்கு தெரியல. அவங்க படத்துக்காக பண்றாங்களா எதுன்னு எனக்கு தெரியலைங்க. ஆனா அதாவது ஒரு சாதாரண மனிதர், இப்ப நான் இருக்கேன்னா என்ன உயர்த்தி வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்துங்க பாக்கலாம். இப்ப நீங்க இருக்கீங்க தமிழ்நாடு முழுக்க, இப்ப ஜூம் மீட்டிங் போட்டு நமக்கு மீடியாக்களே சப்போர்ட் பண்ணலனா கூட நீங்க இண்டிவிஜுவலா ஏற்பாடு பண்ணி நீங்க இந்த அளவு பண்றீங்கன்னும் போது இது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப உங்களுக்காக அவங்க ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம் இல்லைங்களா? ஆனா பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இவங்களை தூக்கி பிடிச்சி பேசினா நமக்கு ஒரு ஆதாயம் இருக்குன்னு அவங்க நினைச்சிட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இல்ல, ஜெயலலிதா மறைவு அந்த விஷயத்த அப்ப இருந்து முன்னுக்கு பின்ன. அதுக்கு காரணம் என்னன்னா, பெரும்பாலான ஊடகங்கள் வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா ஆளுகிற அரசாங்கத்துல இருக்கிற ஆளுங்கட்சியை அனுசரிச்சு போய்க்குவாங்க. அப்ப திமுக என்ன நினைக்குது? இதைத்தான் என்னோட துவக்க உரையில நான் சொன்னேன். திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, சசிகலா அப்படிங்கிறத நல்லா கொஞ்சம் ரைஸ் பண்ணி விட்டு அதன் மூலமா ஒரு சத்தத்தை உண்டாக்கி அதிமுகவுக்குள்ள ஒரு சலசலப்பை உண்டாக்கி கட்சியை பலகீனப்படுத்துற முயற்சியில திமுக இருக்கிறாங்க. அப்ப இந்த ஊடகங்களும் அதை செயல்படுத்துறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா என்ன பேசவே விட மாட்டாங்க. நான் பேச ஆரம்பிச்சா 10 பேர் ஜம்ப் பண்ணிடுவாங்க. கோயம்புத்தூர் பகுதி சார்ந்தவர் ஒருத்தர் பேசினாரு, அவரும் நியாயமா தாங்க பேசினாரு, தப்பு இல்ல. இன்னும் வேற ஒரு டிவில மாத்தி பார்க்கும்போது சொன்னாரு, பழனிசாமி அடையாளம் காட்டப்பட்டது சசிகலா. அவர் அளவுக்கு தப்பு பண்ணியிருக்காரு, தவறானவர்னு தெரியும் போது தவறான அடையாளம் காட்டினவர் தவறானவரா தான் இருக்க முடியும். அதனால அவங்க 2 பேருக்கும் தகுதின்றது சுத்தமா இல்லை. அப்படி பார்க்கும்போது அம்மா அடையாளம் காட்டப்பட்ட ஓபிஎஸ்ன்றதுனால அவரை ஒரு 15% ஏத்துக்கலாம். பட் ஆனா அவருக்கு வந்து முன்னேறின மாதிரி இல்ல. அம்மா மறைவுக்கு பின்னாடி அவர் எல்லாத்தையும் நம்ப வச்சுக்கலாம். நம்ம குடும்ப உறுப்பினரே மந்திரி ஆகணும், எம்பி ஆகணும்ன்ற ஒரு கருத்துக்கு வந்துட்டாரு. அதனால அவர் மேலேயே கொஞ்சம் நமக்கு அபிப்பிராயம் இல்லைங்க. ஆனாலும் ஒன்றுபட்ட அதிமுக
ஒரு நல்ல தலைமையின் கீழ் வரணும்ன்றதை நாங்க ரொம்ப விரும்புறோங்க. ஏன்னு கேட்டா ஒரு விவசாயம், ஒரு இந்திய திருநாட்டுக்கு முதுகெலும்பு விவசாயம்ன்ற மாதிரி அதிமுக முதுகெலும்பு அனைத்து கிராமங்கள் தான். அந்த கிராமத்துல இன்னைக்கும் அதிமுகவை தூக்கி பிடிக்கிறதுக்கு மக்கள் ஏராளமானவங்க இருக்காங்க. என்னைக்கும் எந்த கிராமத்திலயும் அதிமுக தவறா பேசிட்டு ஒருத்தர் வெளியே போயிட முடியாதுங்க. அந்த அளவுக்கான கிராமங்கள் தான் இன்னைக்கும் இருக்கு. அப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது இந்த கட்சி யாராலையுமே ஒண்ணும் பண்ண முடியாது. எம்ஜிஆர் பெரிய மகான் தாங்க. அதனாலதான் அவர் பயிலாலேயே தொண்டர்கள் தான் ஒரு தலைவரை நியமிக்கணும்னு சொல்லி வச்சிருக்காரு. அது நமக்கு பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கு. இப்படிப்பட்ட வயலன்ஸுமே இவங்க பொதுக்குழு மூலியமா செயற்குழு மூலியமா பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு அவங்க கோர்ட்ல வாதாடிட்டு கட்சி கொடியை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு இந்த பழனிசாமியும் சரி இந்த பன்னீர்செல்வமும் சரி ஒரு தடை விதிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. இன்னொன்னு இவங்க இப்படியே இருந்தாதான் நம்ம வர முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் உங்களால கண்டிப்பா வரணும், வர வைக்கணும் அப்படின்னு கேட்டு நான் விடைபெறேங்க. பொண்ணு விழா ஆண்டுங்கிறாங்க, மெட்ராஸ்ல எல்லாத்தையும் கூப்பிட்டாலும் இப்ப இது பண்ணிட்டு இருக்காங்க. எங்களால யாருமே கூப்பிடலைங்க சார். அழைப்பின்றா தான் போக முடியுங்களா? எங்களுக்கெல்லாம் வசதி இல்லை போறதுக்கு. கூப்பிட்டுருந்தாங்க, நாங்கெல்லாம் மெட்ராஸ் போய் நாங்களும் அண்ணாவை பார்த்துருப்போம், எம்ஜிஆரை பார்த்துருப்போம், ஜெயலலிதாவை பார்த்துருப்போம், எல்லாத்தையும் பார்த்துருப்போம். யாருமே கூப்பிடலீங்க. நாங்க ஒன்றுபட்ட அதிமுக வேணும் வேணும் நாங்க தான் சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்களும் நான் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். வேற யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொன்னா தானங்க கை வாங்க முடியும். சரி, பண்ணலாம். நம்ம உங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு நம்ம பெரிய நிகழ்ச்சியை நடத்துவோம். அதுல எல்லாம் அதுக்குள்ள எல்லாரும் சொல்லுவாங்க. நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல் 9 மாவட்ட தேர்தல்ல சரியான பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. அதை பத்தி உங்க கருத்து நீங்க பேசுங்க. நீங்க சொல்றது எல்லாம் சொல்லுங்க. இப்ப நீங்க நம்ம டிவில நடத்துறோம் அளவுக்கு சொல்லுங்க. பாத்தீங்கன்னா ஜெனரலாவே நகர்ப்புறங்கள்ல திமுக ஜெயிக்கும், கிராமப்புறங்கள்ல அதிமுக ஜெயிக்கும். தலைவர் காலத்துல இருந்து வாடிக்கை தான். ஆனா இன்னைக்கு கிராமப்புறங்கள்ல நம்ம கட்சி இவ்வளவு பின்னடைவு சந்திச்சிருக்கேன். அதுக்கான உங்க மனசுக்கு தோன்ற கருத்து என்ன? இந்த உள்ளாட்சி தேர்தலே பாத்தீங்கன்னா தோல்வி காரணமே இவங்களோட ஒற்றுமை இல்லாம தான் தோத்துருக்காங்க. இருக்கிற ஆள்களையும் வெளியே அனுப்பிட்டு தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றதை கேட்கலன்னா ஆள்களை வெளியே அனுப்புறாங்க, கட்சி விட்டு தூக்குறாங்க. அவங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுக்கவே இல்லை, அவங்களே பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது இப்ப இளைஞர்களை நம்ம முன்னணிக்க வேண்டும் குறிப்பா, அப்பதான் நம்ம கட்சியை முன்னேற்ற முடியும். ஒரு மாவட்டத்திலையும் ஒரு தொகுதியிலையும் ஒரு இளைஞர்கள் நிர்ணயிச்சு அந்த இளைஞர்களை புஷ் பண்ணா மட்டும் தான் கட்சியை ஒன்று சேர்த்த முடியும் பிற்காலத்துல. இப்ப இருக்கிற தலைவர்கள்லாம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்திலேயே அவங்க இளைஞராக இருக்கும்போது கட்சிக்கு வந்தவங்க, நல்லா அனுபவபூர்வமா கட்சியை பார்த்துட்டு வளர்ந்தவங்க. கட்சி பிரச்சனை வந்தாலும் சால்வ் பண்றாங்க. இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்துல அதிமுகவுக்கு வலுப்படுத்துறதுக்கு இளைஞர்களை கொண்டு வந்தா மட்டும்தாங்க குறிப்பா முன்னேற்ற முடியும். ரெண்டாவது கட்சி ரொம்ப பின்னடைவில் இருக்கு, அதை டெவலப் பண்ணும். ஒரு மாவட்டத்திலையும் கட்சிக்கு தேவையான நிதி உதவிகள் செய்யணும், எல்லாம் போயிட்டு வெளியே போயிட்டு பண்ணணும். இந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் முன்னேற்றக்கு கொண்டு வர முடியும் குறிப்பா அதிமுக. நம்ம காங்கேய தொகுதியிலேயே பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே கோட்டையா தான் இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா திமுக எல்லாமே மாறிட்டாங்க. இவங்களோட சண்டை போடுறதும் கட்சிக்குள்ள ஒற்றுமையில்லாத காரணம் தான் காங்கேய தொகுதி, பெருந்த தொகுதி எல்லாமே மாறிடுச்சுங்க. இத ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணுவாங்க குறிப்பா, அப்பதான் கட்சிக்கு ஒரு வலுவு கிடைக்குங்க. ரெண்டாவது இப்ப உறுப்பினராக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு எதுவுமே சொல்றது இல்லை. உறுப்பினர் போய் கேட்டோம்னாவே அவங்க எதுவுமே சொல்றது இல்லை. இது மாதிரி பண்ணா மட்டும்தான் நம்ம கட்சிக்கு பிற்காலத்துல நல்லா இருக்குங்கறிப்பா டெவலப் பண்ண முடியும். இது என்னோட கருத்துங்கறிப்பா. நிறைய மீட்டிங் எல்லாம் போலாம் கறிப்பா, இங்க ஒரு தொகுதியிலையும் போடுங்க. மீட்டிங் வச்சுட்டோம்னா மட்டும்தான் கொஞ்சம் நம்ம கட்சி பத்தி வெளியே கொண்டு வர முடியும். கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா கொடியேற்றி இருக்காங்களாம் எம்ஜிஆர் நினைவு இல்லம் டி நகர் பக்கத்துல. இவங்க நம்ம சேலம் புறநகர் மாவட்டமும் இன்னொன்னு என்ன சொல்றது, கழக பொருளாளர் தானே, அதான பதவி அம்மா கொடுத்தது. கழக பொருளாளர் தானே அம்மா பதவி கொடுத்தது. இது ரெண்டுக்கு அதான் சொல்றேன் இல்லையா, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னா என்ன, தன்னுடைய தகுதி என்ன, தன்னை இப்ப திடீர்னு ஞானோதயம் வந்த மாதிரி எல்லாரும் எம்ஜிஆர் தொண்டர்களை தேடுறாங்க. எம்எல்ஏ சீட் கொடுக்கறப்ப தேடல, எம்பி சீட் கொடுக்கறப்ப தேடல,
இப்ப என்னமோ திடீர்னு எம்ஜிஆர் தொண்டர்கள் நேத்து தினமலர் பேப்பர்ல பாத்தீங்கன்னா ஒரு பேஜ் ஃபுல்லா அரை பேஜ் சைதையார், அதுல முக்கால்வாசி அவரு காசு கொடுத்து போட்டாரோங்கிற மாதிரி நம்மெல்லாம் அவருக்கு ஃப்ரெண்டு தான். அவர் மேல நல்ல மதிப்பு உள்ளாட்டு. நம்ம படிக்கிறப்ப எவ்வளவு காசு கொடுத்தீங்க என்னான்னு கேட்கலான்னு தான் தோணுது. அவருடைய சுயபுராணம் பாடியிருக்கிற வழியா தலைவரை பத்தி ஒண்ணுமே பாடல. தலைவரை பத்தி தானே பாடணும், நம்ம அம்மாவை பத்தி தானே இப்ப பாடணும். தெரியல, எல்லாருக்கும் அந்த 2ஆம் கட்டத்துல உள்ளதுகளுக்கு எல்லாம் இப்ப திடீர்னு ஒரு ஞான உதயம். எம்ஜிஆருடைய தொண்டர்கள், கழகத்தினுடைய தொண்டர்கள் எல்லாம் கூப்பிடணும் எல்லாருக்கும். ஏன் முதல்ல கூப்பிட தோணவே இல்லை? யாருக்குமே தோணல. இதுல வருத்தப்பட வேண்டிய விஷயம், உங்கள மாதிரி எனக்கு தெரிஞ்சு பாம்பேல இருந்து சோமசுந்தரம்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் சென்ற வருடம் மறைஞ்சிட்டாரு. பொதுக்குழு உறுப்பினர் நானு. பொதுக்குழுல இருக்கிற இரங்கல் தீர்மானத்துல அவர் பேர் கூட போடல. அம்மா வந்து அவரை அம்மா உளவு பாக்குறதுக்கு அனுப்புறாங்களோன்னு சொல்லி இதே தமிழ்நாட்டுல 2016 எலெக்ஷன் 11 எலெக்ஷன்ல பயந்த கேண்டிடேட் இருக்கிறாங்க, இன்க்ளூடிங் ஓ பன்னீர்செல்வம். நானும் சோமண்ணா எல்லாம் அவர் வீட்டுக்கு போனப்ப போடியில அப்படியே நடுங்கி போய் நின்னாரு 2016. அவருடைய பேரை சொல்ல தொண்டர்கள்ங்கிறதே மறந்துடுறீங்க. இப்ப அடிமட்டம் ஆடுதுன்ன உடனே கிடுகிடுன்னு ஓடி என்னமோ தொண்டர்களுக்கு அதை பண்றோம் இதை பண்றோம்னுட்டு இருக்கிறாங்க. இதுதான் தொண்டர்கள் இன்னைக்கு ஆக்சுவலா நினைச்சது இன்னைக்கு தொண்டர்கள் தனியா ஒரு கூட்டத்தை போட்டிருக்கணும். ஏன்னா இப்ப நமக்கு வழிகாட்டி இருக்காங்க, பொதுச் செயலாளர் அவங்களே ஒரு பதவியை போட்டு வச்சிருக்காங்க இல்லையா? அப்ப நீங்க ஆக்சுவலா இன்னைக்கு பண்ணிருக்கலாம், பொதுச் செயலாளர்னு போட்டு நீங்களும் ஒரு பேசாம இல்ல அது நல்ல இதுங்க. தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர்னு போடுங்க, வாங்க நான் போஸ்டர் ஓட்டுறேன். ஒட்டட்டுமா சொல்லுங்க? நான் ஒட்டுறேன். நாளைக்கு காலையில தொண்டர்களின் பொதுச் செயலாளர், அஇஅதிமுக தொண்டர்கள் பொதுச் செயலாளர்னு ஒட்டுவோம். இது எனக்கு என்னமோ உங்களுக்கு வழிவகுத்து கொடுத்துட்டாங்க அவங்க. ஆளாளுக்கு முக்கு நம்ம பாட்டுக்கு இந்த தமிழ்நாட்டுல முன்னால சொல்லுவாங்க, எவன் வேணாலும் தமிழக வருங்கால முதல்வரேன்னு போட்டுக்கிடுவாங்க. எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியாது, 2 படத்துல நடிச்சவன் நடிகர் போட்டுக்கிருவான் ஒரு தமிழக வருங்கால முதல்வரே அப்படின்னு. அது மாதிரி இன்னைக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் பதவி ஆயிப்போச்சு. இல்லடா தீவிரமா கொஞ்சம் சீக்கிரமா யோசிங்க. நாங்க சொல்லிட்டோம் இல்லையா, தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் அண்ணன் KC பழனிசாமின்னு அடிச்சுருவாமா முகூர்த்த நாள் பார்த்துட்டு. இல்ல பண்ணுங்கண்ணா, வரட்டும், அவங்க எல்லாரும் மேலே கேஸ் போடட்டும். இல்ல இது எனக்கு ரொம்ப நல்ல வழி தெரியுது, வாங்க செய்வோம். எனக்கு ரொம்ப அதான் தலைவர் வழி காட்டிட்டாரு. அந்த அம்மாவே நேற்று என்ன சொல்லியிருக்கு, தலைவரும் அம்மாவும் தொண்டர்களை காப்பாத்துவாங்கன்னு சொல்லி இருக்குது. இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாம அந்த அம்மா ஒரு போஸ்டர் போட்டிருக்கு, 17/10 போட்டிருக்கு, 21 நம்ம பாருங்க, நாள் பார்த்துட்டு சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, வழி கிடைச்சிருச்சு. அனைத்து செய்தித்தாள் முதல் பக்கத்துல போட்டுருவோம், தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் போட்டு நம்மளும் எம்ஜிஆரோட இன்னொரு ராமவரம் தோட்டத்தை தலைமை கழகமா போட்டுருவோம். ராமவரம் தோட்டம் ஏதாவது ஒரு கொஞ்சம் தீவிரமா யோசிங்க, சட்ட பிரச்சனை பெருசாக்குவோம். இவங்க 2 பேரும் நீங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க, ஓடி போய் ஒளிஞ்சுக்கிடுவாங்க 2 பேரும். நீங்க யூ ஸ்டார்ட் நம்ம தொண்டர்களோடதுன்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு நம்ம 234 தொகுதியில ஆட்கள் இருக்கோம் இல்லையா, ஒரு தொகுதிக்கு ஒரு பாக்ஸ் வச்சிருவோம், முதல்வன் படம் மாதிரி. தொண்டர்கள் உங்களுடைய ஓட்டை போட்டு போங்கன்னு சொல்லி நம்ம தேர்தல் நடத்திடுவோம். என்னதான் செய்யறாங்கன்னு பாப்போம். இவங்க 2 பேரும் முழு முட்டாள்கள் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிடுவோம் உலகத்துக்கு. தொண்டர்கள் நம்ம பக்கம் வரட்டும். எனக்கு என்னமோ இது கரெக்டா தோணும், அதனாலதான் உங்களுக்கு உடனே அதை அடிச்சு விட்டேன். தைரியமா தூக்கி அடிச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சாச்சு. அதாவது சசிகலா போனாலும் சரி, எடப்பாடி போனாலும் சரி, OPS போனாலும் சரி, ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயிலுக்கு யார் வேணாலும் போகலாம். அந்த கோயிலுக்குள்ள இவங்க தான் போகணும், இவங்க போகக்கூடாதுன்னு சொல்றது இல்ல. அது போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயரையும் புகழையும் வளர்ப்பதற்காக இவங்க எம்ஜிஆர் பெயரோடு எம்ஜிஆருக்கு அஞ்சலி செலுத்துறது இன்னார் என்று தங்கள் பெயருக்கு புகழ் தேடிக் கொள்வதற்காக இருந்தாலும் சரி, எம்ஜிஆரை நோக்கி பயணிக்கிற பொழுது நம்ம அதை விமர்சிக்கிறது இல்லை. ஆனா நீங்க சொன்ன மாதிரி எந்த இடத்துல ராம் சீதாபதி சொல்றீங்கன்னா, அவர் எப்படி பொதுச் செயலர்னு போட்டுக்கிறாரு, கல்வெட்டு இல்ல அதான் கல்வெட்டு, அதை எடுத்து அங்க எப்படி வைக்க முடியும்? டி நகர் வீட்டுல எப்படி வைக்க முடியும்? அது இப்ப நீங்க கோயிலுக்கு போறீங்க, உங்களுக்கு பூஜை நடக்கிற பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பரிவட்டம் கட்டுவாங்க, நீங்க முடிச்சுட்டு அடுத்த ஆள் அங்க வரையில அவங்களுக்கு பரிவட்டம் கட்டுவாங்க, அவ்வளவுதான். அப்படித்தான் நம்ம அதை எடுத்துக்கணும்.
நான் என்னோட துவக்க உரையிலேயே நான் சொன்னேன், ஏன் இபிஎஸும் ஓபிஎஸும் அதை அப்ஜெக்ட் பண்ணல? ஏன்னா கண்டெம்ட் போடலாம். டெல்லி ஹைகோர்ட்லயே இவங்க அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்கு. அந்த டெல்லி ஹைகோர்ட்ல ஒரு கண்டெம்ட் சசிகலா மேல போடலாம். இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் இருந்த பொழுது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பொசுக்குன்னு கோர்ட்டுக்கு தான் போயிடுவாரு, கோர்ட்டு மூலமா தான் எல்லாம் வந்து செய்வாரு. ஆனா இப்ப பயப்படுறாரு. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து இவங்க சண்டை போட்டுன்னு நினைக்கிறாங்க. இவர் கோர்ட்டுக்கு போனாருன்னா வெற்றி பெற முடியுமான்னு இவருக்கு ஒரு சந்தேகம். பிஜேபி இன்னும் சண்டையை பெருசாகி கொடுத்துருவாங்கன்னு பயம். பிஜேபி பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் வச்சு கட்சியை சிதறடிக்க பாக்குறாங்க. சசிகலாவை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய பின்பலத்தை வச்சுக்கிட்டு இந்த கட்சியை வந்து சிதைக்கிறதுக்கு பார்க்கிறாங்க. தொண்டர்களாகிய நாம் ஒருங்கிணைந்து ஒன்றுபட்ட அதிமுகவை, கடுமையான ஒரு அதிமுகவை உருவாக்குவதை நோக்கி நம்ம வந்து பயணிக்கணும். அதான் நான் துவக்க உரையிலேயே நான் சொல்லியிருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா சசிகலா அம்மாவை எல்லாருமே சின்னமான்னு அழைச்சாங்க. சரிங்களா? நல்லா கேக்குதுங்களா? தொண்டர்களுக்காக யார் நல்லது பண்ணக்கூடிய ஆட்களோ அவங்கள வந்து முன்னிறுத்தி நம்ம பார்க்கலாம். ஐயா, உங்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன். நீங்க இந்த ஜூம் மீட்டிங்ல நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. தொண்டர்களை, அடிமட்ட தொண்டர்களோட குடும்ப சூழ்நிலையை பார்த்து என்னைக்காவது வந்து ஒரு நாளாவது அந்த குடும்ப சூழ்நிலையை பார்த்து நல்ல முறையா ஏதாவது பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறைய கிடைச்சிருக்கு. அதை யாருமே பண்ணல. ஜூம் மீட்டிங் வாயால் நான் பேசுறேன், நல்லா புரிஞ்சுங்க. அந்த அம்மாவை உள்ள கொண்டு வந்தீங்கன்னா கட்சிங்கிற பேருக்கு முன்னால வேற ஏதாவது பேர் வந்துரும். கண்டிப்பாக ஒரு ஊழல் வழக்குல இருந்தாங்க. அதே மாதிரி அந்த ஒரு சாத்தியம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். பாத்தீங்கன்னா எல்லா மாவட்டத்திலுமே அரசியல்வாதிய தனது கை மட்டும்தான் ஓங்கிட்டு இருக்காங்க. காருக, பயங்கரமான காருக. ஒரு ஆள் வந்தாருன்னா 10-15 கார் வர்றாங்க. ஒரு ஏழை தொண்டன் வந்து அந்த கட்சி கொடி மட்டுமே கட்டிட்டு இருக்கிறான். இன்னைக்கு சூழ்நிலையில ஒரு கட்சி கொடிய அந்த கம்பத்தை வந்து தூக்கி நடந்துட்டு தான் போயிட்டு இருக்கானே தவிர அந்த கட்சிக்காக பாடுபட்டவனுக்கு என்னைக்குமே ஒரு உறுதுணையா யாருமே வந்ததில்லை. ஐயா கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. அதாங்க ஐயா, உழைப்ப வந்து பயன்படுத்தி நம்ம வந்து முன்னேறலாம் அப்படின்னு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இறைவன் கொடுத்த இந்த உயிர்ல வந்து நம்ம வந்து 4 பேருக்கு நல்லது செஞ்சாதான் நல்ல முறையா நம்ம வாழலாம். அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நல்லது யார் பண்றீங்க? யாராவது ஒரு ஆள் பண்ணாங்க. கோவை மாவட்டத்துல வந்து 10 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க. நல்லது யார் பண்ணியிருக்காங்க? இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.